ஆரணிக்கோட்டை மைதானத்தில் குளம் போல் தேங்கியுள்ள மழை நீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய தகவல்களை காணலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகருக்கு அழகு சேர்க்கும் விதமாக ஆரணி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஆரணி கோட்டை மைதானம். இந்த கோட்டை மைதானம் என்பது அப்போதைய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்தே பராமரிக்கப்பட்டு இன்று வரை தற்போது இந்த கோட்டை மைதானம் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது இந்த கோட்டை மைதானம் என்பது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கோட்டை மைதானத்தில் தினந்தோறும் ஏராளமான ஆண்களும் பெண்களும் இந்த கோட்டை மைதானத்தை சுற்றியுள்ள நடைப்பயிற்சி மேடையில் காலை மற்றும் மாலை வேளைகளில் தினந்தோறும் நடைப்பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கோட்டை மைதானத்தில் அந்த பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, சுப்பிரமணிய சாஸ்திரியார் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளும் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் தினந்தோறும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொதுமக்களும் இந்த கோட்டை மைதானத்தில் மாலை வேளைகளில் அமர்ந்து தங்களுடைய இயற்கை அழகை ரசித்தவாறு பொழுதுபோக்கு வருகின்றனர். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கோட்டை மைதானத்தில் நேற்று முன்தினம் தொடர்ந்து பெய்த அடமழை காரணமாக தற்போது இந்த மைதானத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கி காட்சியளிக்கப்பட்டு வருகிறது. கழிவுநீர் கால்வாயில் இருந்தும் தற்போது அந்த மழைநீர் வெளியேற்றப்பட முடியாமல் குளம் போல் காட்சியளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மழைநீரை வெளியேற்ற இந்நாள் வரை இந்த நேரம் வரை ஆரணி நகராட்சி நிர்வாகமோ அல்லது விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமோ இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் தற்போது தேங்கியிருக்கும் மழை நீரில் கொசுக்கள், டெங்கு கொசுக்கள் உற்பத்தியாகி அந்த பகுதியில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் மக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் தற்போது நிலவி வருகிறது. மேலும் இந்த கோட்டை மைதானத்தை சுற்றிலும் நடைபயிற்சி பகுதியில் உள்ள நேற்று முன்தினம் பெய்த மழையின் காரணமாக அந்த நடைபயிற்சி அருகே மரங்கள் முறிந்து விழுந்து தற்போது பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள முடியாமல் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விழுந்த மரத்தை அகற்றக்கூட ஆரணி நகராட்சி நிர்வாகமோ அல்லது விளையாட்டு மேம்பாட்டு நிர்வாகமோ நடவடிக்கை எடுக்காததால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் நடைபயிற்சி மேற்கொள்ளும் மக்களும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தற்போது நடைபயிற்சி மேற்கொள்ளப்பட்டு இருக்கும் இந்த நடைமேடை சுற்றிலும் மரங்கள் முறிந்து விழுந்திருந்த மரத்தை அகற்ற வேண்டும். மேலும் இந்த மைதானத்தில் தேங்கியிருக்கும் மழை நீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரகாஷ்.